எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு ஓட்ஸ் ஆம்லெட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 கப்பு ஓட்ஸு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல அரோமா வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். பவுடர் பண்ணி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைனா நீங்கள் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 10 இல்லை 15 மினிட் அப்படியே வைக்க போகிறேன். 15 மினிட் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3 முட்டை பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ண முட்டையை நம்ம ஓட்ஸ்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், பாதி வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கேரட் கிரேட் பண்ணது, பாதி கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆம்லெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு நம்ம 2 பக்கமும் 2 மினிட்டு குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான ஓட்ஸ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.